அடிமை பெண் எபிசோட் 5ஓட அப்டேட்டை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எப்படி இந்த எபிசோடு வந்து சூப்பராக வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 5 எப்படி இருக்க போகுது, ஸோ நாளோட அப்கம் ரிவ்யூஸ் இது எல்லாத்தையும் சேர்ந்து இந்த ஒரே ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5ல் என்ன நடக்க போகுது அப்படின்றத தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம அஜித் இருக்கார் பார்த்தீங்களா, நம்ம ஹீரோ. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷாலினியை நல்லாவே இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து புரிஞ்சிட்ருக்காங்க. ஸோ அவங்க அவங்க ஒய்ஃப் கிட்ட தான் இன்னும் பேசலை, மற்றபடி அவங்க ட்ரை பண்ணுறாரு. பட் அந்த மூமெண்ட் எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆகுது. ஸோ அவங்க அந்த பேசுகிற அந்த மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக வந்து இருக்க போகுது. அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு வில்லியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு ஆக்டர் வந்து உள்ளே அடுத்ததான் வந்து என்ட்ரி ஆகியிருக்காங்க. ஸோ இவங்க யார் இங்கே அமைச்சிருப்பாங்க அப்படின்றது அடுத்தடுத்த கட்டத்தில் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்க போகுது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எபிசோடில் வந்து 4 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அவங்க கடைசியாக வந்து இன்னொருத்தவங்க வந்து வராங்க. ஸோ என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹீரோயின் எந்த அளவுக்கு டிசப்பாயிண்ட் ஆக போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் இருக்க அவங்க மாமனாரும் சரி மாமியாரும் சரி அவங்கள வந்து ஒரு கொஞ்சம் கூட தன்னுடைய மருமக அப்படின்றத ஒரு கொஞ்சம் கூட அவங்க வந்து நினச்சி கூட பார்க்கலைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே அவங்கள டார்ச்சர் பண்ணுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனக்கு பிடிக்காத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்றதுல வந்து அவங்க ரொம்ப வந்து இதுவாக இருந்தாங்க. ஸோ அவங்க லைஃப்பில் ஒவ்வொரு சில மூமெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும்போதே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஹீரோ வந்து அப்போ நம்ம தான் தப்பு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு அவரே ஓரளவுக்கு வந்து உணர்ந்துட்டார். இன்னும் அவங்களோட ஒய்ஃப் கிட்ட இன்னும் பேசலை, அந்த தான் கொஞ்சம் வந்து பாக்கியாக நிற்கிது. ஒரு வகையில் இவங்க வந்து அவங்ககிட்ட வந்து பேசிட்டாங்கன்னு வைங்களேன், ஸோ அந்த மூமெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அடிமை பெண் அப்படின்றது இருக்கவே இருக்காது. ஏன்னா அவள் என் பொண்டாட்டி, எதுக்கு அவங்கள வந்து இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாக்கிட்டேயும் சரி அவங்க அம்மாக்கிட்டேயும் சரி ஒரு நாள் சண்டை போட தான் போகிறாங்க. தன்னோட பொண்டாட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சண்டை போடும்போது தான் தன்னுடைய பொண்டாட்டியோட அருமை வந்து என்ன அப்படின்றது வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து புரியும் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வீட்டில் வந்திருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் அமைச்சிருக்காங்க அப்படின்றத தான் நம்ம வந்து எதிர்நோக்கி வந்து பார்க்கணும். ஏன்னா 5வது எபிசோடில் இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டராக வந்து இருக்க போகிறாங்க அப்படின்றத வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வீட்டில் இருக்கவங்க யாரும் சமைச்சும் தரதும் இன்னும் தரல இல்லையா. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கனாக்கா ஏதோ ஒரு பிளானிங்கோடு தான் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்கள வந்து உள்ளே கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்திங்கனாக்கா இவங்க கண்டிப்பாக சமாளித்து தான் ஆகணும். ஏன்னா அவங்க அம்மா வந்து பார்த்திங்கனாக்கா நீ வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டல, நீ அதோடு இருந்துரு அப்படின்ற மாதிரியும் சொன்னதுனால வந்து பார்த்திங்கனாக்கா ஈவன் அவங்க அம்மா கூட கூட வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து அவங்க வந்து பேசுறதில்ல. ஏன்னா அவங்க ஃபோன் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஒரு கோவத்துலயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேசிகிட்ருக்காங்க. எத்தனை நாளைக்கு இந்த கோவம் இருக்க போகுது அப்படின்றத நம்ம ஈகராக வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா தன்னுடைய பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி வந்து தன்னுடைய அம்மா வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டா அவங்க லைஃப் என்ன ஆகுறது, காலம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து இங்கே நம்ம வீட்டிலே இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ண மாதிரி அமுச்சு விட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கல்யாணத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க எல்லோரும் என்னெல்லாம் சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு மனதைரியத்தோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து அந்த வீட்டில் வந்து இருக்காங்க. ஸோ புதுசாக ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பாடுபடுத்த போகிறாங்க அப்படின்றதான் தெரியல. ஸோ நம்மளெல்லாம் இவங்ககிட்ட நம்ம ஓரியாட முடியாது அப்படின்னு சொன்னவங்க இவங்க கண்டிப்பாக வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பி ஓடியே போயிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவோட அம்மா தான் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க வந்து இங்கே வந்து அனுப்பிச்சி விட்ருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க அப்பாவுமே வந்து பார்த்திங்கனாக்கா அவள் இருக்கிற வரைக்கும் நான் வந்து இங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க. இந்த ஒரு மொமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹீரோவுக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸாக தான் அமையும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்கக்கிட்ட தனியாக பேசணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் வீட்டில் எல்லோரும் இருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா 2 பேருமே ஒரு ஒரு பக்கம் திருப்பிட்டு போயிட்டுருக்காங்க. கண்டிப்பாக வந்து மனசு விட்டு பேசுகிறாங்கன்னு வைங்களேன், இவங்கெல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் சுத்தமாக ஒன்றுமே இல்லைங்க. ஸோ அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கனாக்கா அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே வரப்போகுது. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா என்ன நடந்துச்சு அப்படின்னு தான் இந்த ஒரு வீடியோலாம் ரொம்ப ஷார்ட்டாக வந்து பார்த்துடலாம்.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹீரோ வந்து வழக்கம் போல் எப்போயுமே வந்து வேலைக்கு போகும்போது வந்து கொஞ்ச நாள் வந்து சாப்பாடு கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ அது எதுவுமே வாங்காத போனதுனால இவங்க என்ன பண்ணாங்க, காலி கேரேஜ் வந்து கொடுத்து எல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லாதாச்சு இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து மனசில் வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க அம்மா ரொம்பவே வந்து ஒரு இதுவாக வந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க ஹஸ்பண்ட் அதை பற்றி எதுவுமே கண்டுக்கிறதே இல்ல. என்ன வீட்ல துணியும் துவைச்சு போட்டா, அத எடுத்து மாட்டிக்கிட்டு போயிடுவாரு ஆஃபீஸ்க்கு. ஆஃபீஸ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, சரியா வேலை செய்யலன்னு ஆஃபீஸ்ல வந்து திட்டுறாய்ங்க. அதுக்கப்புறம் வந்து சரி மதியானம் ஆச்சு சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹோட்டலுக்கு வந்து போறாய்ங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, "ஏப்பா நான் டெய்லி சாப்பிட அதுதான் எடுத்துட்டு வந்து குடுங்கப்பா" அப்படின்னு வந்து சொல்லும்போது வந்து, "ஏன் சார் டெய்லி வந்து ஆயிரக்கணக்கான கஸ்டமர் வரும். உங்களுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காதுன்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? நீங்க வாய் விட்டு சொன்னா தானே சார் எங்களுக்கு தெரியும்" அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை சொன்னதுமே அவங்க லைஃப்ல வந்து நடக்கிற அந்த விஷயத்துக்கு வந்து இந்த விஷயம் கனெக்ட் ஆகுது. சரி அப்போ நம்ம மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நினச்சிட்டாப்புல. சரி நம்ம போய் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே ஒரு மன வலிமையோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈவினிங் வந்து போகிறாங்க. ஸோ மதியம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க மதியம் வீட்டில் வந்து சமைக்கலாம். அதனால் ஆர்டர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாமே சாப்பிட்றதுக்கு எல்லாமே வந்து வந்துருச்சு. ஸோ காலிங் பெல் அடிக்கிறான் டெலிவரி பாய். ஸோ வந்து பார்த்தா, "ஏப்பா இது அட்ரஸ் மாறி வந்திருக்குப்பா. இங்கே யாருமே இங்கெல்லாம் ஆர்டர்லாம் பண்ண மாட்டாங்க" அப்படின்னு சொன்ன பிறகு, திருப்பும் வந்து பெல் அடிக்கிறாங்க. அப்போ தான் வந்து உள்ளேருந்து இவங்க வந்து வராய்ங்க. ஸோ வந்த உடனே அந்த சாப்பாட்ட வாங்கிட்டு டிப்ஸ் வேறு ரூ. 50 வந்து பே பண்ணியிருக்காங்க இல்லையா? "நீயே வச்சுக்கப்பா உனக்கு டிப்ஸ் ரூ. 50" அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, ஐயோ! இது நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க வந்து அந்த டிப்ஸ எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்புறம் இவங்க சரி நமக்கு எல்லாமே இருக்கும், நம்மளுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோவோட மாமனார் என்ன பண்ணுறாருன்னா, அவ சாப்பிட்றத வெறிக்க வெறிக்க பார்க்குறேன், நமக்கு ஏதாச்சும் வைப்பாங்க கடைசியில அப்படின்னு வந்து பார்த்துட்ருக்காய்ங்க. கடைசியா பார்த்தா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு டப்பாக்குள்ள என்ன மிச்சம் மீதி அந்த எலும்பு, இந்த வேஸ்டேஜ் தூக்கி போடுவாங்கல்ல அதெல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த டப்பாக்குள்ள போட்டு வச்சுருக்காங்க. இத தொறந்து பார்த்துட்டு அந்த மனுஷன், "அட நம்மளுக்கு ஒண்ணுமே வைக்கலையேடா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் கேட்கும்போது சொல்லுது, "நான் எதுக்கு உங்களுக்காக வாங்கி தரணும்" அப்படின்னு சொல்கிற மாரி வந்து சொல்லிட்டு ரொம்பவே இது பண்ணிட்டு போகிறாய்ங்க. இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப வந்து ஈகரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா திட்ட ஆரம்பிக்கிறாய்ங்க. சரி ஓகே. ஈவினிங் ஆச்சு. நம்ம ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராப்புல. ஸோ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, நைட்டு வந்து மேகி வந்து சமைக்கிறாங்க. ஸோ எல்லோரும் சமைப்பாங்கன்னு பார்த்தா, அவங்க மட்டும் சமைச்சிட்டு வந்து இருக்காங்க. மாமனாரும் பார்த்தீங்கன்னா, நமக்கு தான் இருக்கு எல்லாருக்கும் தான் சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என்னடா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு எல்லாம் அப்படியே தட்டெல்லாம் போட்டு போயிருக்காளே அப்படின்னு சொல்லி அவருக்கு செம்ம கோவம் வருது. என்னடா இவன் உன் பொண்டாட்டி எதுவும் சமைக்கல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நானே போய் வெளில தான் சாப்பிட்டு வரேன். உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்கள வந்து கேட்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஓஹோ! இவ இப்படி பண்ணிட்டு இருக்காளா? இதுக்கெல்லாம் ஒரு காலம் வரும்டா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திட்டிகிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா வேற வரமாட்டேன்றா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அவள் ஊருக்கு போனா சாமி கோயில் குளம்லாம் சுற்றி பார்த்துட்டு, அவள் அம்மா வீட்டுக்கு போயிட்டாடா, இவ வரல இந்த வீட்டு விட்டு போனா தான் அவள் வருவா அப்படின்னு வந்து அவள் சொல்லிட்டு போயிட்டாடா. நான் என்னடா பண்ணுறது? இந்த இடையில வந்து மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிறேன்டா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லிகிட்ருக்காங்க. சரி நம்ம ஹீரோவும் போயிட்டு தைரியமாக வந்து ஹீரோயினுக்கு பேசலான்னு போனால், அவங்க ரொம்ப டெரர் பீஸாக இருந்து கத்திய வேற எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா சமைக்கும்போது போல கத்தி எடுத்து காமிச்சோம் அவங்களுக்கு ரொம்ப பயமாயிடுது. அதுக்கப்புறம் சரி நைட்டு தூங்க போகலான்னு பார்த்தா, பெட்டில் போய் உட்காந்த உடனே அப்படியே கொஞ்சம் முறைக்கிறாங்க. உள்ளுக்குள்ளேயே நம்ம ஹீரோ எதுக்கு நமக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் படுத்துடுறாங்க. ஸோ காலம்பர வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சரி நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னாக்கா திரும்பி பார்ப்பாங்க ஆஃபீஸ் போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களும் இப்போ திரும்பி பார்க்குறாங்க. அவங்க பார்த்த பாடே இல்லை. ஆனால் ஹீரோயினுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். ஏதோ நம்ம ஹஸ்பண்ட் வந்து நமக்கு இருப்பார் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த ட்விஸ்ட்டே வந்து வருது. ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்படி இருக்க போகுது அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். See you then. Bye bye later.